அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறை கௌடேட்டே சண்டே, அதாவது அகமகிழும் ஞாயிறு என்று அழைப்பார்கள். கிறிஸ்துவினுடைய பிறப்புக்காக, மீட்பருடைய வருகைக்காக காத்திருந்த மக்கள், அவர்கள் எதிர்நோக்கோடும் மகிழ்ச்சியோடும் ஆவலோடும் இறைவனுடைய வருகைக்காக காத்திருந்தார்கள் என்பதை நினைவூட்டும் விதத்திலே லூக்கா நற்செய்தியாளர் மரியா எலிசபேத்துவை சந்தித்த பொழுது சொல்லப்படுகின்றது, எலிசபேத்தினுடைய வயிற்றிலிருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளியது என்று. எலிசபேத்துவினுடைய வயிற்றிலே இருந்த குழந்தை திருமுழுக்கு யோவான். அவர் வயிற்றிலே இருக்கின்ற பொழுதே மரியாவினுடைய வயிற்றிலே கருத்தரிக்கப்பட்ட இயேசுவினுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அக்களித்தார், களிகூர்ந்தார், துள்ளினார், பாடினார் என்று சொல்லப்படுகின்றது. இங்கே இந்த இருவரும் ஒருவரை சந்திக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய தாயினுடைய வயிற்றிலே இருந்து அவர்கள் வெளிவந்து பிறப்பதற்கு முன்னதாகவே இந்த இருவருடைய சந்திப்பு ஒரு மகிழ்ச்சியின் சந்திப்பாக இருந்திருக்கின்றது என்று இந்த நற்செய்தியிலே சொல்லுகின்றார்கள். இங்கு இது வரலாறா, இது என்ன என்று நாங்கள் கேட்பதிலும் பார்க்க, இந்த நற்செய்தியாளர்கள் இயேசுவினுடைய காலத்தின் பின்பு, அவருடைய உயிர்ப்பு, அவருடைய விண்ணேற்பின் பின்பு இந்த கிறிஸ்தவம் வளர்ந்து வருகின்ற பொழுது, இந்த கிறிஸ்தவத்தினுடைய ஆரம்பத்திலே இருந்த கதாநாயகர்கள், அவர்கள் பெரும் புள்ளிகளை பற்றி எப்படிப்பட்ட அவர்கள் ஆளுமை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று வர்ணிக்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவானுடைய மகிழ்ச்சியை பற்றி எடுத்து அழகாக சொல்லுகின்றார்கள். இந்த இறைவாக்கினர்களுள் பலருடைய இறுதி இறைவாக்கினராக திருமுழுக்கு யோவான் திகழ்ந்தார். இந்த திருமுழுக்கு யோவான் மீட்பருடைய வருகைக்காக காத்திருந்த மக்களை இறுதியாக கடைசி நேரத்திலே அவர்களை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு உன்னதமான பணியை செய்தார். எவ்வளவு நாட்களாக படித்திருந்தாலும் இறுதி நாட்களிலே அந்த பரீட்சைக்கு முன்னதாக அவர்கள் செய்கின்ற அந்த ஆயத்தங்கள் மிகவும் முக்கியமானவை. அல்லது நாடகம் மேடையேறப் போகின்ற முதல் சில நாட்களிலே அவர்கள் ரிஹர்சல் என்று சொல்லுவார்கள். அவ்வாறு அவர்கள் அவற்றை சரியான முறையிலே செய்து பழகினால் அவர்கள் நாடகத்தை மிக சிறப்பாக அரங்கேற்றுவார்கள். அதனால் இந்த இறைவனை இந்த உலகம் சந்திக்கப் போகின்றது என்பதை அவர் ஒரு குரலாக ஒலிக்கின்றது. கடவுளுடைய குரல் மிகவும் கூர்மைப்படுத்தப்பட்டதாக, இறுதி அறைகூவலாக இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லப்படுகின்றது. அவர் கிறிஸ்து பிறந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் பலர் இந்த திருமுழுக்கு யோவானுடைய போதனையினாலே கவரப்பட்டார்கள். திருமுழுக்கு யோவானுடைய போதனையிலே அர்த்தம் இருந்தது, பொருள் இருந்தது, உண்மைத்தன்மை வாய்ந்திருந்தது. அவர் எதையோ சொல்ல வருகின்றார். ஒருவர் பேசுகின்ற பொழுது அவருடைய பேச்சை நாங்கள் பல சத்தங்களாக பார்க்கலாம், அல்லது ஒருவர் பேசுகின்ற பொழுது அவருடைய மௌனத்திற்கு கூட நாங்கள் செவி சாய்க்கலாம், அல்லது ஒருவர் பேசுகின்ற பொழுது இவர் எதை சொல்லுகின்றார் என்று முற்சார்பு எண்ணங்களை கடந்த நிலையிலே அவருடைய உள்ளம் எதை சொல்லுகின்றது, இவர் எதை சொல்ல வருகின்றார் என்று நாங்கள் உற்று நோக்கலாம். எழுத்தாளர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் எழுது பிட்வீன் லைன்ஸ் என்று சொல்வார். இந்த எழுத்துக்கு இடையிலே அவர் எதையோ சொல்ல வருகின்றார். அதனால் செவி மடுப்பது என்பது ஒரு மிகவும் புனிதமான ஒரு செயல், அடுத்தவரை புரிந்து கொள்வதற்கு. இவ்வாறு கடவுளுடைய தூதுவராக, இறுதி தூதுவராக வருகின்றார். இந்த இறுதி தூதுவரை எல்லோருமே தள்ளி வைக்கவில்லை. பலர் இந்த திருமுழுக்கு யோவானிடம் அவரால் கவரப்பட்டவர்களாக வருகின்றார். அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்றவர்கள், அவர் ஒரு துறவியாக வாழுகின்றார், பற்றற்றவராக வாழுகின்றார், இந்த உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் துறந்தவராக வாழ்கின்றார், இறை மனிதனாக வாழுகின்றார்.
அவருடைய போதனையினாலே கவரப்பட்டவர்கள் நூற்றுக்கணக்காக வந்து ஜோர்தான் ஆற்றிலே அவர்கள் திருமுழுக்கு பெறுகின்றார்கள். மனம் மாறுகின்றதனுடைய அடையாளமாக திருமுழுக்கு பெறுகின்றார்கள். ஆனால் இந்த யோவானை பொறுத்தளவிலே அவர் பலராலும் கவரப்பட்டவராக இருந்தாலும் தன்னுடைய நிலையை சரியாக புரிந்து அறிந்து கொண்டார். சில வேளைகளிலே எங்களிடம் கொடுக்கப்படுகின்ற பணிகளை நாங்கள் செய்கின்றோம் என்றால் அந்த பணி வேளையிலே எங்களுடைய பெயருக்கு, எங்களுடைய புகழ், எங்களுக்கு நாங்கள் விலாசம் எழுப்பி எங்களை முன்னுரிமைப்படுத்துகின்றவர்களாக எங்களை காட்டிக்கொள்ளலாம். அதனால் பலர் தங்களுடைய பணி வாழ்க்கையிலே அவர்கள் ஆணவம் கொண்டவர்களாக, தற்பெருமை கொண்டவர்களாக அவர்கள் தவறிவிடுகின்றார்கள். அவர்கள் தவறான பாதையிலே செல்லுகின்றார்கள். அதனால் பலராலும் அவர்கள் தூற்றப்படுகின்றார்கள். பலரும் அவர்களால் பாதிக்கப்பட்டவர்களாக மாறுகின்றார்கள். பணியினால் ஏற்படுகின்ற அந்த தற்பெருமை அவர்களுடைய நோக்கத்தை, அவர்களுடைய பணியினுடைய நோக்கத்தை, அவர்களுடைய தூய்மையான அந்த இதயத்தை அவர்கள் இழந்து விடுகின்றார்கள். திருமுழுக்கு யோவான் தான் யார் என்பதை மிக மிக தெளிவாக அறிந்திருந்தார். தன்னுடைய சுய அறிவை பெற்றவர் தான் இன்னும் ஒருவருக்கு சரியான உண்மையை சுட்டி காட்ட முடியும். அதனால் இவர் அந்த மீட்பரை சுட்டி காட்டுகின்ற ஒரு மனிதனாக நற்செய்தியாளர்கள் பணிக்கின்றார்கள். குறிப்பாக யோவான் நற்செய்தியிலே யோவானின் பின்னால் சென்ற சீடர்களை இந்த திருமுழுக்கு யோவான் இயேசுவை காட்டி, அவர் செல்லுகின்ற அவருடைய பின்புறத்தை காட்டி, இவர்தான் இறைவனின் செம்மறி என்று சொல்லுகின்றார். இறைவனால் அனுப்பப்பட்டவர் என்று சொல்லுகின்றார். அவர் பின்னே செல்லுங்கள் என்று அனுப்புகின்றார். அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சில வேளைகளிலே நன்மை செய்ய புறப்படுகின்ற பொழுது எங்களுடைய அந்த நன்மைத்தனங்கள் எல்லாம் ஒரு சுயநலமாக மாறலாம். மிகவும் ஆபத்தான ஒரு சூழல். நன்மை செய்கின்றவர்கள், பணி செய்கின்றவர்கள் அந்த பணியை செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது அதனால் ஏற்படுகின்ற சில லாபங்கள், அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை, நலன்களை, அல்லது அதனால் ஏற்படக்கூடிய ஆசைகளை அவர்கள் அதனால் கவரப்பட்டவர்களாக, பண ஆசை கொண்டவராக, செல்வங்களிலே செல்வாக்குகளிலே ஆசை கொண்டவர்களாக, அல்லது மனிதர்களை துர்பிரயோகம் செய்கின்றவர்களாக, அவர்களை அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள். இங்கு அவர்கள் நன்மைக்கு பதிலாக அவர்கள் சுயநலப் பிரியர்களாக, அடுத்தவர்களுக்கு தீமை செய்கின்றவர்களாக மாறிவிடுவார்கள். வெறும் வியாபாரிகளாக மாறிவிடுவார்கள். உண்மை எல்லாத்தையும் அவர்கள் மறந்து பொய்யை அவர்கள் சுட்டி காட்டுவார்கள், கலப்படம் செய்வார்கள். கருப்பு பணம் அல்லது வியாபாரத்திலே அவர்கள் அநீத முறையிலே மக்களை அநீத முறையிலே நடத்துவார்கள், பொருட்களாக பயன்படுத்துவார்கள். அவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்றவர்களாக, முகமூடி தரித்தவர்களாக, நல்லவர்களைப் போல அவர்கள் பாராட்டுக்களை பெறுவார்கள். ஆனால் அவர்களுடைய அடிமனதிலே தனக்கு எவ்வளவு லாபத்தை சேர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் ஊழல் நிறைந்தவர்களாக மாறிவிடுவார்கள். இந்த திருமுழுக்கு யோவான் சுய அறிவு கொண்டவராக, தன்னுடைய பணியை நன்கு உணர்ந்தவராக, அதை மிக மிக திறம்பட செய்து முடித்தவர். தன்னுடைய சீடர்களை எல்லாம் நான் உங்களுக்கு தண்ணீரினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கின்றேன், திருமுழுக்கு கொடுக்கின்றேன், உங்களுக்கு தூய ஆவியினாலே திருமுழுக்கு கொடுக்கின்றவர் அவர் வர இருக்கின்றார். அவருடைய ஆட்சியின் கீழ், அவருடைய வழிநடத்துதலின் கீழ் அவருடைய சீடர்களாக நீங்கள் மாறுங்கள் என்று சொல்லுவார். அழகானதொரு ஆளுமை கொண்ட இந்த திருமுழுக்கு யோவான் திருவருகை காலத்திலே நாங்கள் இறைவனுடைய மீட்பு ஒவ்வொருவரையும் எங்களை தொட வேண்டும், எங்களுக்கு அது ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும், அது ஒரு மகிழ்ச்சி செய்தியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற எங்களுக்கு இந்த திருமுழுக்கு யோவான் ஒரு அகமகிழும் ஆளுமை கொண்டவர். ஏனென்றால் ஆண்டவரை அவர் கண்டுகொண்டார். ஆண்டவராகிய இயேசு மரியாளினுடைய வயிற்றிலே இருக்கின்ற பொழுதே
எலிசபேத்துவினுடைய வயிற்றில் இருக்கின்ற குழந்தையாக இருக்கின்ற இந்த திருமுழுக்கு யோவான் துள்ளி குதித்தார். அழகானதொரு கூற்று. இது ஒரு இறையியல் கூற்றாகும். லூக்கா நற்செய்தியாளர் இந்த நிகழ்வுக்கு கொடுமுடியாக, இந்த சந்திப்பினுடைய ஒரு கொடுமுடியாக இதை சொல்லி வைத்திருக்கின்றார். இது வரலாற்றிலே நாங்கள் உண்மையா பொய்யா என்று தேடுவதல்ல. அனுபவ ரீதியாக நாங்கள் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய பிறப்பு முதலாக திருமுழுக்கு யோவானுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது என்றும், அந்த பிறப்பினால் வருகின்ற அகமகிழ்வை, உளப்பூர்வை, இதயபூர்வமான அந்த மகிழ்ச்சியை அவர் அனுபவித்தார் என்றும் சொல்லப்படுகின்றது. அதனாலே இந்த திரு வருகை காலத்திலே நாங்கள் 25ஆம் தேதி மார்கழி திங்களிலே நாங்கள் அனுபவிக்கின்ற, கொண்டாட இருக்கின்ற இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழா எனக்கு ஒரு மகிழ்ச்சி தருகின்ற, என்னை மகிழ்விக்கின்ற, என்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு நிறைவை தருகின்ற ஒரு விழாவாக இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் இந்த திருமுழுக்கு யோவானுடைய போதனையின் பொழுது கேட்டார்கள். பலதரப்பட்ட மனிதர்கள் சென்றார்கள், இராணுவ வீரர்கள் சென்றார்கள், இன்னும் பலவிதமான குடிமக்கள் சென்று அவர்களுடைய தொழில் துறைகளை முன்வைத்து நான் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஒவ்வொருவருக்கும் அவர் விடையை கொடுக்கின்றார். நீ ஒரு அதிகாரியாக இருக்கின்றாய் என்றால் நீ நீதியோடு நடந்து கொள், இவ்வாறு சொல்லுவது போல அவர் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்றார். அதனாலே இந்த நாட்களிலே நாங்கள் கேட்கலாம், இந்த திருமுழுக்கு யோவானிடம், அகமகிழ்ந்த திருமுழுக்கு யோவான், கிறிஸ்துவினுடைய பிறப்பை முன்னே அவர்கள் அனுபவித்த இந்த திருமுழுக்கான் யோவான், அவருடைய பிறப்பினுடைய மகிழ்ச்சியை நிறைவாக கண்டுகொண்ட இந்த திருமுழுக்கு யோவான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுவார். நாங்கள் கேட்போம், எங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு கேட்போம், நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யக்கூடாது, நான் எப்படி அவற்றை செய்ய வேண்டும்? இப்படியான கேள்விகளை எழுப்புகின்ற பொழுது நிச்சயமாக எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஏதோ ஒரு நல்ல பதில் கிடைக்கும். அந்த பதிலை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது எங்களுடைய கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழா 2024 எங்களுடைய வாழ்வில் ஒரு அகமகிழ்வை உருவாக்குகின்ற விழாவாக அமையும். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.